இந்த மாவட்டங்கள் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்திக்கு 84% வரை பங்களிக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இதனால மொத்த ஜிடிபியில 0.75% முதல் 1% வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருப்பதா இப்போதைக்கு கணக்கிடப்படுது. தேயிலை ஏற்றுமதி தான் மிக முக்கியமான பிரதானமான வருவாய் இலங்கையை பொறுத்த வரைக்கும். தேயிலை ஏற்றுமதி மூலமா இலங்கைக்கு ஆண்டுதோறும் 11,000 கோடியிலிருந்து 13,000 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்துட்டு இருக்குது. சிலோன் டீ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற தேயிலை துறை. நாட்டினுடைய பொருளாதாரத்துல அந்நிய செலாவணியை ஈட்டு தரதுல ஒரு மிக முக்கியமான தூணா இருக்கக்கூடிய ஒன்று. தேயிலை தோட்டங்கள் அது மட்டும் இல்லாம அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலமா லட்சக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பா மலையக தமிழ் மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு துறைன்னு பார்க்க முடியும். இப்ப இந்த பேரிடர்ல பதுளை, நுவரெலியா, காண்டி அப்படின்னு இந்த மத்திய மலை மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இங்க ஏற்பட்ட பெரிய சரிவு அந்த இடத்துலதான் இலங்கையினுடைய உயர்தர தேயிலை உற்பத்தி மையங்கள்